மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும், நாதனை துங்கமை வேதனை பொங்குனர் காதலுடன் துயர் தூதர் தொடும் செய்ய. நாதனை துங்கமை வேதனை பொங்குனர் காதலுடன் துயர் தூதர் தொடும் செய்ய. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும், போக்கிடமற்றையம் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தனர். போக்கிடமற்றையம் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்தனர். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிறாகிற தினத்திலே லூக்கா அடிகளார் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 துவங்கி 50 முடிய படிக்க கேட்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 துவங்கி 50 முடிய. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரிலிருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபொழுது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவளை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத பொழுது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள்.
ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவரை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார் என்பதே. கிறிஸ்துக்குள் பிரியமான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாசிக்க கேட்ட இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே பாவியான ஒரு ஸ்திரீ நறுமண தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே பூசுகின்ற இந்த நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நிகழ்வானது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தி நூல்களிலுமே இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் பல்வேறு கோணங்களிலே இந்த நிகழ்வானது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் அனாயிண்டட் பை a sinful woman. இந்த பகுதியிலே அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிற பெயர் என்னவென்றால் பாவியான ஸ்திரீ என்று அங்கே சொல்லப்படுகின்றது. பரிசேயரில் ஒருவனுடைய வீட்டிற்கு இயேசுவானவர் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். ஹோஸ்டிங் அல்லது ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லப்படுவது இயேசுநாதருடைய நாட்களிலே அதிக பிரசித்தி பெற்ற ஒன்றாயிருந்தது. விருந்தோம்பல் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது அதிக ஃபெமிலியராக இயேசுநாதருடைய நாட்களிலே இருந்தது. இயேசுநாதர் அநேக வீடுகளுக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இங்கேயும் பரிசேயன் ஒருவன் இயேசு தன்னுடனே போஜனம் பண்ணும்படி அவரை வேண்டிக் கொண்டு அவரை அழைக்கின்றான். அந்த இல்லத்திற்கு இந்த பாவியான ஸ்திரீயும் அங்கே வந்திருக்கின்றாள். அன்ஏம்ட் உமன், அவளுக்கு அங்கே பெயர் கொடுக்கப்படவில்லை. an uninvited கெஸ்டாக, ஒரு அழைக்கப்படாத ஒரு விருந்தாளியாக இந்த பெண் அந்த இல்லத்திற்குள்ளாய் அவள் இருக்கின்றார். இயேசுநாதர் வாழ்ந்த காலத்திலே பெண்களை குறித்து யூதர்களுக்கு ஒரு அண்டர் எஸ்டிமேஷன், ஒரு தவறான எண்ணுதல் அல்லது கீழ்ட்டு பார்க்கின்ற ஒரு எண்ணம் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். யூதர்களுடைய ஃபெமிலியரான ஜெபம், கடவுளே நான் பெண்ணாய் பிறக்காததற்காய் உமக்கு நன்றி. பெண்கள் பொது இடங்களிலே வருதல் அது சரியான ஒன்றாய் அந்த நாட்களிலே இருந்ததில்லை. பெண்கள் தங்களுடைய கூந்தலை அவிழ்ப்பது என்பதும் அது தவறான ஒரு செயலாக அந்த நாட்களிலே இருந்ததை நாம் பார்க்கிறோம். பெண்கள் இயேசுநாதர் வாழ்ந்த காலங்களிலே அவர்கள் தள்ளி வைக்கப்பட்டிருந்தார்கள், இக்னோர், அவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள் என்று நாம் சொல்ல முடியும். இந்திய கலாச்சாரத்தில் கூட நாம் பார்க்கின்ற பொழுது அடுப்பூடுகின்ற பெண்களுக்கு படிப்பதற்கு என்று அந்த நாட்களிலே எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பிரியமான இறைமக்களே, த விமன் ரோல் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாட்டிலே பெண்களுடைய பங்கு அது மிக பெரியதாய் இருந்ததை நாம் காண்கின்றோம். ஒரு விடுதலை பயணம் என்று சொல்கின்ற அந்த லிபரேஷன் ஜேர்னியை தொடங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா மருத்துவச்சிகள். யாத்திராகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். சிப்பிரால் பூவால் என்கின்ற மருத்துவச்சிகள் இல்லை என்றால் விடுதலை பயணமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிங்கப்பெண்ணாய் அவர்கள் ராஜாவுக்கு பயப்படாமல் ஆண்டவருக்கு அவர்கள் அஞ்சினார்கள் என்று சொல்லி திருமறை சொல்கிறதை நாம் காண்கின்றோம். The role of women in the New Testament, the role of women in the early church and even today's church, பெண்களுடைய பங்கு புதிய ஏற்பாட்டிலே, பெண்களுடைய பங்கு ஆதி திருச்சபையிலே, பெண்களுடைய பங்கு இந்நாட்களிலேயும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அது யாராலும் மறுக்க முடியாது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று இருந்த காலம்லாம் மாறி இன்று பெண்கள் படிக்காத படிப்பே இல்லை. பெண்கள் இந்த நாட்களிலே அமராத உயரிய பதவிகளே இல்லை. அந்த அளவுக்கு பெண்கள் உயர்ந்திருக்கிறார்கள். இந்த பாவியான ஸ்திரீ அங்கே ஆண்டவரை காணும்படியாய் ஆவலாய் வந்திருக்கின்றாள். She was most eager to see Jesus. ரொம்ப ஒரு ஆவலோடு கூட அங்கே அந்த இல்லத்திலே அவள் அமர்ந்திருக்கின்றாள்.
She never bothered about others. பிறரை பற்றி யாரை பற்றியும் அவள் கவலைப்படாத ஒரு பெண்ணாய் அவள் இருக்கின்றாள். இந்த வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே 5 காரியங்களை அவள் செய்கின்றாள். பாதத்தில் அருகே நின்று அழுகின்றாள். பாதத்தை கண்ணீரினால் நனைக்கின்றாள். தன்னுடைய முடியினால் பாதத்தை துடைக்கின்றாள். 4வது, இயேசுநாதருடைய பாதத்தை முத்தம் செய்கிறாள். 5வது, இந்த பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதங்களிலே அவள் பூசுகின்றாள். She wept, wet his feet with her tears, wiped with her hair, kissed his feet and poured perfume on Jesus' feet. இந்த 5 காரியங்களை இந்த ஸ்திரியானவள் அங்கே செய்கின்றதை நாம் காண்கிறோம். பரிசேயன் அங்கே தனக்குள்ளே அவன் யோசித்துக் கொள்கிறான், இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற பெண் இன்னாள் என்றும் இவள் பாவி என்பதையும் அவர் அறிந்திருப்பார் என்று சொல்லி தனக்குள்ளே அவன் யோசித்துக் கொள்கிறான். அவன் மறந்துவிட்டான் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை. He is a mind reader. அவர் நம்முடைய உள்ளந்தரியங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இங்கே இயேசுவானவர் 41ஆம் 42ஆம் வசனத்திலே ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். No one ever explained like Jesus. ஒரு விஷயத்தை இயேசுவை போல இந்த உலகிலே யாரும் விளக்கியதே இல்லை. இயேசுநாதருடைய ஓமைகள் எல்லாம் பிலாசபருக்கும் புரிந்து கொள்வார்கள், படிக்காத பாமரரும் புரிந்து கொள்வார்கள். ஆகவே தான் நான் சொன்னேன், no one ever explained like Jesus. இங்கே 41ஆம் 42ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற போது parable of 2 debtors, கடன்பட்ட இருவரை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்கிறார். ஒருவன் 500 வெள்ளிக்காசை கடன் பெற்றிருந்தான், ஒருவன் 50 வெள்ளிக்காசை கடன் பெற்றிருந்தான். அவர்களுக்கு கடனை தீர்க்க முடியவில்லை. அப்பொழுது அவன் அங்கே மன்னித்து விடுகிறான். இருவருக்கும் கடனை அங்கே மன்னிக்கின்றான். ஆண்டவர் இங்கே ஒரு கேள்வியை இந்த பரிசேயனிடத்தில் கேட்கிறார். இப்படி இருக்க இவர்களில் எவன் அதிக அன்பாய் இருப்பான் என்கின்ற ஒரு கேள்வியினை ஆண்டவர் வைக்கிறார். அப்பொழுது அவன் பரிசேயன் சொல்கிறான், எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ. இங்கே ஒரு ஒப்புமையை நாம் பார்க்கிறோம். பரிசேயனுக்கும் இந்த பாவியான ஸ்திரீக்கும் ஆண்டவர் ஒப்பிடுவதை நாம் பார்க்கலாம். இந்த ஸ்திரீயை நீ பார்க்கிறாயே, நீயோ கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. You did not give me any water to my feet, but she wet my feet with her tears. நீயோ எனக்கு தண்ணீர் தரவில்லை என் பாதங்களுக்கு, ஆனால் அவளோ தன் கண்ணீரினால் என் பாதங்களை நனைத்தாள். தன் முடியினால் அவைகளை துடைத்தாள். Wipe them with hair. You did not give me a kiss, but this woman not stopped kissing my feet. நீயோ எனக்கு முத்தம் தரவில்லை, ஆனால் நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களுக்கு இவள் ஓயாமல் முத்தம் கொடுத்தாள். You did not put oil in my head. நீ என்னுடைய தலைகளுக்கு நீ எண்ணெய் போடவில்லை. But she has poured perfume on my feet. அவள் அங்கே என்னுடைய பாதங்களுக்கு பரிமள தைலத்தை ஊற்றினாள் என்று ஆண்டவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, தம்முடைய பிள்ளைகள் தனக்கு ஏதாவது செய்ய மாட்டார்களா? தம்முடைய அடியவர்கள் ஏதாவது செய்ய மாட்டார்களா? ஒரு லாங்கிங், ஒரு ஏக்கம், ஒரு தாகம், ஒரு thirst அங்கே ஆண்டவருக்குள்ளாய் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, ஆண்டவர் அங்கே அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றார். இவள் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Many sins forgiven. பல பாவங்களை ஆண்டவர் அங்கே மன்னிக்கிறார். இஸ்ரவேலரின் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கிவிட்ட ஆண்டவர் இந்த நாளிலே இந்த பாவியான ஸ்திரீயும் பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கின்றார். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, கிரேட் லவ் ஹாஸ் ஷோவன். மிகப்பெரிய அன்பை அவள் அங்கே ஆண்டவரிடத்திலே
வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். 49ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்று அங்கே தங்களுக்குள்ளே அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். Jesus never bothered about others. இயேசுநாதர் ஒருபொழுதும் மற்றவர்களை குறித்து அவர் பார்ப்பது இல்லை. இந்த நாளிலே வாசிக்க கேட்ட சங்கீதத்திலே நாம் வாசிக்கிற வண்ணமாய், தேவன் எழுந்தருளினார். இங்கே தேவன் எழுந்தருளி இருக்கின்றார். பலவீனரை விடுவிக்கின்றார். பலவீனமான மக்களை ஆண்டவர் விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று அங்கே ஆண்டவர் சொல்கிறார். Your faith has saved you. Go in peace. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இவள் விசுவாசித்தால் ஆகவே ரட்சிப்பையும் சமாதானத்தையும் அவள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதை நாம் காண்கின்ற மக்களாய் இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, an amazing faith, ஒரு அழகான ஒரு விசுவாசத்தை இந்த பெண்ணிலிருந்து நாம் காண முடியும். வேர்ட்லெஸ் worship. குறள் இந்த நாளிலே நாம் பார்க்கிற பொழுது ஆராதனைகள்லாம் இன்னைக்கு பலவிதமான சத்தங்கள் நிறைந்ததாய், இரைச்சல்கள் நிறைந்ததாய் இருக்கின்றது. இங்கே அவள் சத்தமில்லாமல் ஒரு உன்னதமான ஆராதனையை இவள் செய்ததை நாம் பார்க்கின்ற மக்களாய் நாம் இருக்கின்றோம். அமைதியில் இறைவனை இவள் இங்கே காண்கின்றாள். வாழ்க்கையில் விழுந்தவள் இயேசுவின் பாதத்திலே விழுகிறாள். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே அவள் விழுகிறாள். அவள் தேடின நிம்மதி, அவள் தேடின விடுதலை, அவள் தேடின ஆரோக்கியம், அவள் தேடின சந்தோஷம், அவள் தேடின அன்பு, அமைதி, இவையெல்லாம் இயேசுவிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அங்கே அவள் இயேசுவின் பாதத்திலே விழுவதை நாம் பார்க்கிறோம். விலை மதிக்க முடியாத பரிமள தைலத்தை விலை மதிக்க முடியாத ஆண்டவரிடத்திலே அவள் ஊற்றுவதை நாம் காண்கின்றவர்களாய் இருக்கின்றோம். இங்கே அவளுடைய நோக்கமானது மாறுகின்றது. பர்பஸ் சேஞ்ச். இத்தனை நாட்களாய் யார் யார் காலிலோ விழுந்தவள், யார் யாருக்காகவோ தன்னுடைய பரிமள தைலத்தை செலவு செய்தவள், இன்று ஆண்டவரின் பாதத்தில் விழுகிறாள். ஆண்டவரின் பாதத்தை அவள் அங்கே கழுவுகின்றதை நாம் பார்க்கிறோம். She did not know much about Jesus. இயேசுவை பற்றி அவளுக்கு அதிகமாய் தெரியாது. She knew that this man is a friend of sinner. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் இவர் பாவிகளுடைய நண்பர் என்பதை அவள் தெரிந்திருக்கின்றார். இவர் பாவிகளின் நேசர் என்பதை அவள் தீர்க்கமாய் அறிந்திருக்கின்றாள். பாவ சஞ்சலத்தை போக்க பிராண நண்பர் தான் உண்டு. அந்த பிராண நண்பர் இயேசுதான் என்பதை அவள் அங்கே உணர்ந்ததை நாம் பார்க்கின்றோம். யாத்ராகம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டில் நாம் வாசித்த வண்ணமாய், அவர் இருந்த இடம் பரிசுத்த பூமி என்பதை அவள் உணர்கின்றாள். அவர் பரிசுத்தர் என்பதை அங்கே அவர் உணர்கிறாள். ஆகவே தன்னுடைய பாவங்களை அங்கே அவள் கொட்டி தீர்த்து விடுகின்றதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களை, ஒருவேளை பாவியாய் இருப்பது அவளுடைய தவறு அல்ல, சமுதாயத்தின் தவறாய் இருக்கலாம், குடும்பத்தின் தவறாய் இருக்கலாம், நண்பர்களுடைய உறவுகளுடைய தவறாய் இருக்கலாம். அங்கே மாற்றப்பட்ட ஒரு புனிதராய் அவள் மாறுவதை நாம் பார்க்கிறோம். டிரான்ஸ்ஃபார்ம்டு செயின்ட். சின்ஃபுல் விமன் என்று நாம் பார்த்தோம். இங்கே அவள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பெண்ணாய் இருக்கின்றாள். பிரியமான இறைமக்களே, the church is always open to the sinners. ஆலயம் என்பது பாவிகளுக்கு எப்போதுமே திறந்திருக்கும். You can come as a sinner into the church. ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் பாவிகளாய் வரலாம்.
but you cannot remain as a sinner. பாவிகளாகவே நீங்கள் தங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கழித்துக் கொண்டிருக்க முடியாது. cannot remain as a sinner. இந்த பெண் பாவியாக ஆண்டவரிடத்திலே வருகிறாள். ஆனால் பாவ மன்னிப்பை பெற்று அங்கே அவள் ஒரு பரிசுத்தமான பெண்ணாய் அவள் கடந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, யாராயிருந்தாலும் இயேசுவண்டை வா. இயேசு உன்னை மன்னிக்கின்ற ஆண்டவராய், உன்னை மாற்றுகின்ற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். பரமனின் பாதத்திலே நாம் விழ நாம் அழைக்கப்படுகிறோம். பரமனின் பாதத்திலே முற்றும் நம்மை உடைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இவர் ஒரு உன்னதமான ஆராதனையை இந்த பெண் அங்கே செய்கின்றார். ஒருவேளை ஆராதனை என்பது வெறும் ஆண்டவரிடம் மாத்திரம் பெற்றுக்கொள்வதல்ல. Worship is not concerned about receiving something from Jesus. வெறும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதல்ல ஆராதனை. But as giving something to him. ஏதாவது நாம் ஆண்டவரிடத்திலே கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பெண் அங்கே தன்னையே ஆண்டவரிடத்திலே கொடுத்ததை நாம் காண்கின்றோம். Worship of this woman was without one word. ஒரு வார்த்தை கூட இல்லாமல் அங்கே ஒரு அற்புதமான வழிபாட்டை, ஒரு அற்புதமான ஆராதனையை இந்த பெண் நிகழ்த்தியிருக்கிறாள். Come to me as you are. எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். தம்மிடம் வருகின்ற ஒருவனையும் அவர் தள்ளிவிடுகின்ற ஆண்டவர் அல்ல. பரிசேயன் தன்னுடைய இல்லத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டான், ஆனால் உள்ளத்திலே அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பாவியான ஸ்திரீயோ தன்னுடைய உள்ளத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். நாமும் அப்படிப்பட்ட மக்களாயிருக்க ஆண்டவர் தாமே நமக்கு கிருபையும் தயவும் புரிவாராக.